தமிழ்நாட்டில் ரொம்பவே பழமையான ட்ரைப்ஸ் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க யாரு? அவங்களுடைய பாரம்பரியத்தையே உலகமே பேசுது. அவங்களுடைய வாழ்க்கை முறை என்னன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. பார்க்கவே ரொம்ப பசுமையாக இருக்க இந்த நீலகிரி மலைக்கு நடுவில் தான் தோடா என்ற பழங்குடி மக்கள் வாழ்ந்துட்டு வராங்க. இவங்க ரொம்ப எளிமையாகவும் அமைதியாகவும் வாழ்கிறாங்க. இவங்க வாழ்கிற இந்த வீட்டை முண்டுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது ரொம்ப சின்னதாக இருக்கும். எந்த அளவுக்குனா ஹாஃப் பேரல் ஷேப்பில் இருக்கும். இந்த வீட்டுக்குள்ளார போகணும்னா குனிஞ்சு தான் போக முடியும். இந்த வீட்டை புற்கள் மற்றும் மரக்கட்டைகளால் தான் கட்டியிருப்பாங்க. தோடா மக்கள் இயற்கையை தான் கடவுளாக பார்க்குறாங்க. அவங்களோட கோவில் பார்த்தா ரொம்பவே சின்னதாக தான் இருக்கும். பூஜையும் ரொம்பவே எளிமையான முறையில் தான் பண்ணுவாங்க. இந்த மக்கள் எருமையை தான் புனிதமாக பார்க்குறாங்க. ஏன்னா அவங்களோட வாழ்க்கையின் மையமே எருமை தான். ஏன்னா அவங்களோட உணவு, வழிபாடு, வாழ்க்கை இது எல்லாமே எருமையை சுற்றி தான் இருக்குது. இந்த எருமையிலிருந்து கிடைக்கக்கூடிய பால், தயிர், நெய் போன்ற பொருட்களை உணவாகவும் விற்பனைக்கும் பயன்படுத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அரிசி, கீரை, கிழங்கு போன்ற இயற்கை உணவை தான் இவங்க சாப்பிட்றாங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். தோடா மக்களோட கலாச்சாரமும் பாரம்பரியமும் உலகளவில் ஃபேமஸ் ஆனதுக்கு முக்கிய காரணம் இவங்க உடுத்தி இருக்கிற இந்த பூத்துக்குழி ஆடை தான். இந்த பூத்துக்குழி ஆடை வெள்ளை நிற துணியில் கருப்பு மற்றும் சிவப்பு கோடு போட்டு கையால் தைக்கப்பட்ட ஒரு ஆடை. ஒவ்வொரு நூலிலும் ஒவ்வொரு வடிவமைப்பிலும் ஒரு கதை இருக்கும். தோடா மக்களோட குடும்பம்னு பார்த்தா ரொம்பவே சின்னது தான். அவங்க பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அவங்க திருமணமும் எளிய முறையில் தான் நடக்கும். இப்போ இருக்க இந்த சில தோடா மக்கள் ஸ்கூல், காலேஜ்லாம் போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வாழ்கிற மாடர்ன் லைஃப்க்கும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இருந்தாலும் அவங்க பாரம்பரியத்தை மறக்கலை. தோடா மக்கள் இயற்கையையும் மன அமைதியையும் தான் உண்மைன்னு நினச்சாங்க. நாம் எல்லாரும் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் தோடா மக்கள் நமக்கு முக்கியமான பாடம் ஒன்று சொல்கிறாங்க. அது என்னன்னா, எளிமையான வாழ்க்கை வாழ்கிறது தான் உண்மையான சந்தோஷத்தையும் மன அமைதியையும் கொடுக்கும்னு. இது போல் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள்.